வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருச்சி டு ஹைதராபாத் தான் போக போகிறோம். அதோட ட்ராவல் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நம்ம வந்து மஸ்கட் போகணும். திருச்சியிலேருந்து டேரெக்டாக மஸ்கட் வந்து 4 hours தான் ட்ராவல் ஜேர்னியே டைமே. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளைட்டு போட்டாலுமே சுற்றி தான் விடுறாங்க. இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு இல்லை இங்கேருந்து மும்பை போய் அங்கேருந்து வெயிட் பண்ணி அடுத்த கனெக்டட் ஃப்ளைட்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரில. மோஸ்ட்லி அப்படி தான் ஃப்ளைட் இருக்குது. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் செம்மையாக ஏறிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான் போக போகிறோம். இன்டர்நேஷ்னல் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுக்குன்னு தனியாக போக வேண்டாம். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் தனித்தனியாக இருக்கும். நம்ம டொமஸ்டிக் போயிட்டு நம்ம ஹைதராபாத் போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம மஸ்கட் போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் மாதம் நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போனப்போ எடுத்தது. ஸோ அதனால் திருச்சியில் வந்து பழைய ஏர்போர்ட் தான் இருக்கும். இப்போ சூப்பரான ஏர்போர்ட் வந்து பண்ணிட்டாங்க. நல்லா கோவில் கோபுரம் மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வருஷம் நான் வந்து ஊருக்கு போகல. ஸோ லாஸ்ட் இயர் தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட வீடியோ தான் நான் இப்போ போடுறேன். நான் ஏதோ இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறதுலேயே வந்துட்டு ரொம்ப டைம் ஆகுது. ஏனே தெரில. நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணதுலேருந்து அந்த வீடியோ போடுற ஒரு எனர்ஜியே வரவே மாட்டேங்குது. ஸோ இனிமேலாவது கண்டினியூவாக கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ திருச்சி ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. ஸோ செம்ம கிளைமேட்டுங்க. காலையில் வந்து 10 o'clock கிட்ட ஆகுது. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நம்ம இங்கேயே வந்துட்டு மஸ்கட் போகிற லக்கேஜ் எல்லாமே இங்கேயே போட்டுடலாம். அது கனெக்டட் ஃப்ளைட் தான். நமக்கு அப்படியே மஸ்கட்டில் போய் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா லக்கேஜையுமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு போர்டிங்கே போகணும். அதனால் இங்கே வந்து செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரேப் பண்ணணுன்னா ரேப் பண்ணிடுவாங்க. நாங்கள் முக்கால்வாசி வந்து நாங்கள் காட்டன் பாக்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா நம்ம வீட்டில் போய் அதை ஸ்டோர் பண்ணிக்க வேணாம். பார்த்திங்களா, பெரிய சூட்கேஸ்னால் அது 1 year வந்து அப்படியே கபோர்ட் மேலே இல்லைனா கபோர்ட்குள்ளே அப்படியே இருக்கும். இதுனா பாருங்கள், ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் காட்டன் பாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து அதாவது ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் இங்கேயே நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ ஷார்ப்பான பிளேடு, கத்தி, முக்கியமாக வந்து டேப்பு, அதாவது செலோ டேப்பு, இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஆயில் ஐட்டம் இந்த மாதிரிலாம், தீப்பெட்டி இதெல்லாம். ஸோ வந்து வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்கு. இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கெலாம் நமக்கு வந்து வீல் சேர் வந்து தராங்க. ஸோ அந்த வீல் சேரை நமக்கு வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக பே பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது நம்ம டிக்கெட்டோடையே நம்ம போட்டுடலாம். நம்ம அவங்களோட பிள்ளைங்க வராங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து எடுத்துப்பாங்க, அங்கேயே பே பண்ணி. இல்லைன்னா நம்ம டிக்கெட்டோடையே போட்டோன்னா அவங்களே வந்து ஏஜ்டு பீப்புளெலாம் கூப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து ஃப்ளைட்குள்ளேயே போகிறோம். ஸோ அதோட வேயில் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு 5 yearsக்கு முன்னாடி வந்துட்டு நான் தாங்க ஏர்போர்ட்டெல்லாம் வந்து நான் பிடிச்சி போட்டிருந்தேன். அதாவது விலாகில் நான் தான் வந்து போட்டிருப்பேன். அப்போல்லாம் வந்து யாருமே வந்து ஏர்போர்ட்டெல்லாம் வந்து போட்டதே கிடையாது. ஆனால் வந்துட்டு நம்ம சேனலை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அந்த சேனல் வச்சுருக்கவங்களாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே அவங்க சேனல் ஃபேமஸாக இருக்கனால அதெல்லாம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் என்னோடது அப்படியே டவுனாகவே இருந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பல சேனல் வந்து பார்த்துட்டு அவங்க கீழே வந்து நான் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து அப்போவாது நம்ம சேனல் இருக்கிறது யாருக்காவது தெரியும், நம்ம சேனலை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போடும்போது அவங்களாம் வந்துட்டு அந்த சேனலோட ஓனர் வந்துட்டு நம்ம வீடியோஸை பார்த்து அவங்க சேனலில் போட்டு அவங்களாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது.
ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ளைட்குள்ளே போயாச்சு. முன்னெல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட்லலாம் வந்து சில பஸ்லலாம் கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ டேரெக்டாக அப்படியே வேல வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்காக ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்கிற லக்கேஜ் இது ஸ்டோரேஜு. இதில் தான் நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸே வந்து லாக் பண்ணிடுவாங்க. நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டா போதும். ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் சில பேருக்கு வந்து காதெல்லாம் அடிக்கும் பார்த்திங்களா, அதனால் இந்த மாதிரி விக்ஸ் ஏதாவது மிட்டாய் வந்து நம்ம சப்பிட்டே போனோம்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த காது அடைப்புலாம் வந்து குறையும். அதனால் வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு மிட்டாய் எடுத்து வாயில் போட்டுப்போம். 12 இயர்ஸ் வரைக்கும் சில்ட்ரன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் இன்ஃபேண்ட்டில் இருப்பாங்க. அது கொஞ்சம் டிக்கெட் ரேட் கம்மி தான். அப்புறம் சில்ட்ரனில் வரும்போது நம்மளோட டிக்கெட்டை விட அடல்ட்டு டிக்கெட்டை விட ஒரு 10 ரியால் தான் நமக்கு கம்மியாகும். ஒரு 2000 அந்த மாதிரி தான் கம்மியாகும். 12 இயர்ஸ்க்கு மேலே வந்து அடல்ட்டோட டிக்கெட் தான் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து ஃப்ளைட்லேயே அப்படி மூவ் ஆகிட்டே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேக் ஆஃப் ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேக் ஆஃப் ஆகும்போது டேக் ஆஃப் ஆகுறதும் லேண்ட் ஆகுறதும் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். அது ஏதோ ஒரு ரைடில் போகிற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அது வந்து நம்ம போகிற ஃப்ளைட்டோட பைலட்டை பொறுத்தது. சில பேர் நல்லா ஸ்மூத்தாக போவாங்க, ஸ்மூத்தாக இறக்கி விட்டுருவாங்க. சில பேர்லாம் அப்படியே லொடன்னு ஃப்ளைட்டே ஆடி ஒரு மாதிரி கடகடன்னு ஒரு சத்தத்தோடு இறக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். சில பேர் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து பைலட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். வந்து நம்ம படிப்பை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக கல்யாணம் பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ வேலைக்கு போகிற எந்த ஒரு சான்ஸுமே நமக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் வந்து யூடியூப் ஆரம்பித்தோன்னே தான் நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து கிடைச்சிது. அதாவது நான் வந்து இன்கம்மை பற்றி நான் சொல்லலை. பட் இப்போது நம்ம ஆஃபீஸ் போனாக்கா கொலீக்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, நம்மளை பற்றி எப்படி பேசுவாங்க, புரளி பேசுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூடியூபர்ஸ்கிட்டையுமே இருக்குது. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து நிறைய பேர் காப்பி அடித்து, அதாவது ஒரு 5 இயர்ஸ் பேக்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூடியூப்ஸே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆசையாக நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே யாருமே வந்துட்டு உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம், நல்லாயிருக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னதே இல்லை. சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சில பேர்லாம் வந்து சொன்னதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யார் நமக்கு உண்மையான ஃப்ரெண்டு, யார் இல்லை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த யூடியூப் வந்து எனக்கு அமைஞ்சுது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. மேலேருந்து பார்க்கும்போது நம்ம வீடு எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃப்ளைட் போகும்போது கீழே இருந்தெல்லாம் டாட்டா காட்டுறது, கீழேருந்து பார்க்குறதெல்லாம் நான் வந்து நம்ம ஃப்ளைட் மேலே போகும்போது தெரியாது. கொஞ்சம் இந்த சைட் போகும்போது தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. பாருங்கள், காவேரி ஆறு எல்லாமே தெரியுது. என்ன தான் நம்ம எத்தனை வாட்டி நம்ம ஃப்ளைட்டில் போனாலுமே எனக்கு இன்னுமே வந்து நைட்லாம் வந்து ஃப்ளைட் சத்தம் கேட்டுச்சுன்னா நான் மேலே பார்ப்பேன். ஃப்ளைட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அது என்னமோ அந்த ஹேபிட்டை வந்து விடவே முடியல. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. எல்லாமே சீட் பெல்ட்டை போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு திருச்சி டு ஹைட்ராபாத் வந்துட்டு 1 hour 45 minutes தான் நமக்கு டைமிங்கு. ஸோ அதனால் வந்துட்டு டீ, காஃபி அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, டிஃபனு. இதெல்லாம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தனியாக பே பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரியால்லையும் நம்ம பே பண்ணிக்கலாம், இல்லைனா இந்தியன் ருப்பீஸ்லையும் நம்ம பே பண்ணிக்கலாம். லிக்வர் எல்லாமே இருக்குது. டீ, காஃபி, ஜூஸு இந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தருவாங்க காமனாக. அது காம்ப்ளிமெண்ட்ரி தான். அப்புறம் தண்ணிலாம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் வந்துட்டு தான் தண்ணிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சில ஃப்ளைட்ஸில் வந்து அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் விண்டோ சீட்டு தாங்கப்பா, கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைங்க அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க. நமக்கும் இந்த விண்டோ சீட்டுக்கு ஒரு ஆசையே இல்லை. இப்போ நான் என் கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ என் சேனல் ஏன் ஹிட் ஆகாமல் ஒரு ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா,
4 பேருக்கு தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நான் தான். ஏன்னா ரெகுலராக வீடியோ போடுறது கிடையாது. நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்திருப்பேன். நான் வந்துட்டு எப்படியாவது நம்ம வீடியோ போட்டுருணும் அப்படின்றது மட்டும்தான் என் நினப்பில் இருந்தது முன்னெல்லாம். அதனால் வந்துட்டு தூங்கி முழிச்சோன்னே காலையிலேயே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். நம்ம நைட்டே வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுருப்போம். காலையில் எழுந்திரிக்கும் போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அப்போ கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதோடய பேசி அமுச்சு விட்ருவேன். ஸோ வந்து குரல் நல்லா இருக்காது. அப்புறமே வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோக்கா தெரியாது. எதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் சில விஷயம் தெரியாது. ரொம்ப லாங் வீடியோஸாக போட்டிருப்பேன். ஒரு 5 மினிட்ஸ் போட வேண்டிய வீடியோ வந்து 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே நமக்கு ஃபேமஸ் ஆக போகுது, ஒரு 100 பேர் 200 பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி எதுக்கு திரும்ப நம்ம வந்து பேசி ரெக்கார்ட்லாம் முடிச்சிருப்போம். அது நல்லா இல்லைன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் பார்த்துட போகிறாங்க, 100 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு, ஒரு சோம்பேறித்தனம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோ தான் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டாக இருந்துச்சு. இந்த கோலா உருண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி போட்ட வீடியோஸ் தான் அதெல்லாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸுமே நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம செய்கிற வேலை ஒவ்வொன்றும் நம்ம எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ நேர்த்தியாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து என் லைஃப்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ வந்து இப்போ வந்து ஹைட்ராபாத் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஒரு 2:00 கிட்டேயே நாங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இது இப்போ வந்து மஸ்கட் போகிற ஃப்ளைட் வந்து ஈவினிங் வந்து 6:30 அந்த மாதிரி தான். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் இருப்போம். நம்ம வந்து வெளியில் போய் நம்ம ரூம் போட்டு ஸ்டே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஹவர்ஸ்னாலும் நமக்கு 1 டே வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலான்ட்டு தான் இருக்கோம் ஏர்போர்ட்லேயே. ஆனால் வந்துட்டு நமக்கு போர்டிங் வந்துட்டு 4:00 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இங்கே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சாப்பாடெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணணும். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி மஸ்கட், திருச்சி டு மஸ்கட் வந்துட்டு 4 ஹவர்ஸ் தான் ட்ராவலு. நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணி போகிறனால 1 டே ஃபுல்லாகவுமே நமக்கு வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் வந்து சுற்ற விட்டு போடுறாங்க. டிக்கெட் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு டைரக்ட் ஃப்ளைட் தான் இருந்துச்சு. திருச்சி டு மஸ்கட்டே வந்து டைரக்ட் ஃப்ளைட்லாம் இருந்தது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோன்னே யாரையுமே காணோம், பின்னாடி முன்னாடி யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது ஹைட்ராபாத்லேயும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் போர்டுலாம் வச்சுருக்காங்க, விளம்பரம்லாம் வந்துட்டு வரிசையாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவுமே கிளாஸ்லேயே பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ஏர்போர்ட்லாம் நல்லா 2 சைடுமே நல்லா பார்த்துட்டே போகும்போது சூப்பரான வியூ வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கோம் இல்லைங்களா? இங்கே வந்துட்டு உடுப்பி ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் KFC, பீஸா இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இதோட இந்த விலாக் நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹைட்ராபாத்லேருந்து மஸ்கட் போகிறத வந்து நான் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.